Yes, sister, clear. ஓகே, சூப்பர் சூப்பரான ஒரு போஸ்டிங். இது வரைக்கும் ஒரு 192 பேரை வெல்கம் பண்ணி இந்த இடத்துல வர வச்சிருக்கீங்க. சூப்பரான ஒரு ரொம்ப என்கேஜான ஒரு போஸ்டிங். சூப்பரான அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு ஜூம் லிங்க்ல இந்த ஒரு 192 பேரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அனைவரையும் சிஸ்டர் உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகி கேக்குது. ஸோ சாரி மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம மேம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபோன் கால் கூட வந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு டைமை பயன்படுத்தி கூட நம்மளுடைய டீம் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப வேல்யூபுளான டைம் நம்மளோட ஆசிஸ் பிசினஸ்ல. ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு டைம்ல கூட ஒரு மக்களுக்காவது ஃபோன் பண்ணி அந்த மக்கள் உள்ள வந்துட்டீங்கன்னா, ஸோ நீங்க தான் லீடர், சூப்பரா நெக்ஸ்ட் கட்ட லீடர் ஆவீங்க. ஏன்னா லாஸ்ட் கட்டத்தை கூட உங்க முயற்சி கைவிடாம நிறைய மக்களுக்கு ஃபோன் பண்ணி இன்வைட் பண்றீங்க இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூம் கால் பார்த்தீங்கன்னா சூப்பர் 200 ரீச் பண்ணிட்டாங்க. பட் ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜூம் கால்ல ஒரு 300 மக்கள் இருந்தாங்க. பட் அந்த 300 மக்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 100 மக்கள் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிட்டாங்க. சோ அந்த 100 மக்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க உள்ள லீடர்ஸ் கீழே இருக்கிற மக்கள் தான் மிஸ் ஆயிட்டாங்க இல்லைங்களா? சோ கண்டிப்பா அந்த 100 மக்களையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆக்டிவ் லீடர்ஸா தான் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கால் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. நம்மளோட செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா, நம்ம லீடர் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னுடைய சிஸ்டர் வாய்ஸ் கேக்குதுங்களா சிஸ்டர்? பேசிக்கிட்டு இருந்தேன் கேட்கலீங்க. சிஸ்டர் கேட்கவே இல்லை இப்ப சிஸ்டர் உங்க கேக்குதா வாய்ஸ். சிஸ்டர்? எஸ் சிஸ்டர், கிளியர். ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே ஓகே சூப்பர். ஒரு 200 பேர் இந்த இடத்துல வந்திருக்கோம். அனைவரையும் இந்த இடத்துல வெல்கம் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சூப்பர். இந்த இடத்துல சூப்பரா நம்மளுடைய பத்மா சிஸ்டர் சூப்பரா ஒரு வெல்கம் பண்ணி என்னை பத்தியும் இந்த இடத்துல என்ரோல் பண்ணிருக்காங்க. சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங். என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது மாதிரி கேக்குதா சிஸ்டர்? இல்ல சிஸ்டர், பிரேக் ஆகி தான் கேக்குது. கேக்குதுங்களா? லீடர்ஸ் எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகி கேக்குதா? கோகுஸ்ட வேற லீடர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியரா கேக்குதான்னு சொல்றீங்களா? மேம் அவங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. அவங்க வாய்ஸ் ஸோ தேங்க்யூ லீடர்ஸ். மேம் உங்களோட வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதா மேம்? நீங்க கொஞ்சம் நல்ல நெட்வொர்க் இருக்கிற பகுதியா இருந்துக்கோங்க. ஸோ சாரி மக்களே, பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயினா நம்ம செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தான் ரொம்ப முக்கியம். பட் ஆனால் மேம்க்கு சரியா டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருந்தா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். பாருங்க மக்களே, இந்த செக்ஷன்ல நெட்வொர்க் தான் ரொம்ப முக்கியம். ஸோ உள்ள வந்து எல்லா லீடர்ஸுமே கண்டிப்பா நல்ல ஒரு நெட்வொர்க் பகுதியா இருந்துக்கோங்க. ராஜர்ஷி மேம் அவைலபிளா இருக்கீங்களா? சிஸ்டர் மேம் பத்மா சிஸ்டர். எஸ் சிஸ்டர், இப்ப கிளியரா கேக்குது. ஓகே சிஸ்டர், மீட் ஆயிருது சிஸ்டர். நான் பண்ணாமே மீட் ஆயிருது. ஓகே சூப்பர். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த ஒரு ஷெட்யூல்லையும் ஒரு நேரத்திலையும் ஒரு 212 பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த ஒரு இடத்துல ஒரு லீடர்ஸ் இதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது இல்ல. நம்ம கிட்ட ஒரு 3 பேரை ரீச் பண்ணி அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு என்ன டெய்லி நம்மளுக்கு ஐடிஸ் அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. மார்னிங் மீட்டிங்ல ரெகுலரா நம்மளுக்கு ஐடிஸ் போட்டவங்க நியூ ஜாயின் மெம்பர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு மெம்பர்ஸ் வர்றதுக்கான மெம்பர்ஷிப் உள்ள வரலாம். ஒவ்வொருத்தவங்க இந்த இடத்துல கொஞ்சம் கால் பண்ணி உள்ள எடிட் பண்ணுங்க. மேம் உங்களோட வாய்ஸ் கேட்கல. ராஜேஷ் மேம் உங்க வாய்ஸ் கேட்கல.
ராஜலட்சுமி சிஸ்டர் உங்க வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கல. ஸோ சாரி டேஸ் பார்த்தீங்கன்னா மேம்க்கு ரொம்ப நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஸோ 1 செகண்ட் எல்லார் மக்களும் ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டீங்க. பரவாயில்ல மக்களே, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மேம்க்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு டைமை பயன்படுத்தி கூட உங்க டவுன்லைன்ஸ்லாம் வந்துட்டாங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல. ஸோ வராட்டி இமீடியட்டா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு செக்ஷன் எல்லாத்துக்குமே வேல்யூபிளா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஸோ யாருமே இந்த ஒரு செக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைம்ல கூட நம்மளோட டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரீச் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த ஒரு செக்ஷனை பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் வந்தாலும் கண்டிப்பா இந்த ஒரு செக்ஷன் சூப்பரா நம்மள ரன் பண்ணி கொண்டு போவாங்க. நிறைய எஜுகேஷன் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ ராஜலட்சுமி சிஸ்டர் அவைலபிளா இருக்கீங்களா? உங்க வாய்ஸ் கேட்கவே இல்ல. சிஸ்டர் ஓகே சிஸ்டர், என்னாச்சுன்னு தெரியல சிஸ்டர், எனக்கு ரொம்ப trouble ஆகுது. சாரி லீடர். ஓகே, கேக்குதா சிஸ்டருடைய வாய்ஸ்? பிரேக் ஆகி தான் கேக்குது, கிளியரா கேட்கலையே. பத்மா சிஸ்டர் வாய்ஸ் கேட்கலீங்களா? எஸ் சிஸ்டர் கேக்குது, கண்டினியூ பண்ணுங்க. கேக்குதா? ஓகே ஓகே லீடர்ஸ். ஓகே சாரி லீடர்ஸ். என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க. ஓகே, நான் என்னை பத்தி நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஸோ லீடர்ஸ் எனக்கு தான் மேமோட வாய்ஸ் கேட்கலையா? பட் யாருக்குமே கேட்கலையா? நிறைய டைம் மியூட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. கேட்கல மேம், அவங்களோட வாய்ஸ் இன்னும் கிளியராவே கேட்கல. வாய்ஸ் கேக்குதா சிஸ்டர்? என்னுடைய வாய்ஸ் கேட்கல, அவங்களோட வாய்ஸ் இன்னும் கிளியரா கேட்கல மேம். கிளியர் இல்லையாங்க சார்? இப்ப கேக்குதாங்க சார்? வேற இடத்துக்கு வந்துட்டேன். கேக்குதாங்க சார்? இப்போ ஓகே, கிளியர் மேம். ஓகே, இதே ஓகே, என்னுடைய பேரு ராஜலட்சுமி. நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த பிசினஸ் வந்து 2 இயர்ஸா கம்ப்ளீட்டா ஏப்ரல் வந்துச்சு அப்படின்னா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது கம்பெனில ஜாயின் பண்ணி இந்த பிசினஸ. எனக்கு இந்த பிசினஸ வாய்ப்பு கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டைரக்டர் நம்மளுடைய துவாரா சிஸ்டர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. என்னுடைய ரிலேட்டிவ் தான் சிஸ்டர். ஜாயின் பண்ணி மேம் இன்னுமே கொஞ்சம் பிரேக் ஆக தான் செய்யுது. ராஜலட்சுமி மேம், பத்மாவதி மேம். சார் மேமோட வாய்ஸ் இன்னும் கேட்கவே இல்லை. மேம் அவைலபிளா இருக்கீங்களா? உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல மேம். ராஜலட்சுமி மேம் உங்க வாய்ஸ் சார் உங்களுக்கு கொஞ்சம் கோகோஸ் கொடுங்களேன். அந்த லீவ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே சிஸ்டர், என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? என்னாச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி எனக்கு பிரச்சனையே வராது நெட்ல. கிளியரா கேக்குது. ஓகே சிஸ்டர், அதனாலதான் லீவ் ஆகி போயிட்டு வெளியில வந்திருக்கேன். ஓகே, என்னை பத்தி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க துவாரா சிஸ்டர் தான். அவங்க பிசினஸை எடுத்துட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் கண்டுக்கிறவே இல்லை. ஓகே, இந்த பொண்ணு ஏதோ வச்சிருக்கு, வீட்டுலதான் இருக்குது, ஏதோ ஒண்ணு வச்சிருக்கே, இன்கம் எடுத்ததை நிறைய வைப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பை அவங்க வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒர்க் இருக்குக்கா, ஒரு பிசினஸ் ஜாப் எடுத்திருக்கேன் நானு, அதுல நீங்க ஜாயின் பண்றீங்களா? ஜஸ்ட் வீட்ல இருந்தே பண்ணலாம், மொபைல்ல தான், வேற எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பாத்தீங்கன்னா, நான் படிச்சது 10th தான். பெருசா எனக்கு மொபைல் ஸ்டேட்டஸோட வைக்க மாட்டேன்.
அந்த மாதிரி உள்ள பர்சன் தான் நான். பெருசா எங்கேயுமே போனதில்ல, ஃபேமிலியோட போவேன் வருவேன் அந்த மாதிரி தான். அது வந்து அவங்களுக்கே தெரியும், அக்கா எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்றது மாதிரி. எனக்கு 2 பசங்க. பெரிய பையன் வந்து காலேஜ் இந்த வருஷம் முடிக்க போறான், சின்னவன் வந்து 10th. 2 பேருமே ஹாஸ்டல்ல இருக்காங்க. எங்க வீட்டுக்காரரு வெளியில வேலைக்கு போயிடுவாங்க ரெகுலரா. நான் வீட்டுல தான் இருப்பேன். அந்த டைம்ல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தப்ப காது கொடுத்து கூட வாங்கவே இல்லை. ஏதோ கொடுக்குது இந்த பொண்ணு, ஓகே நீ பண்ணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்றது மாதிரிலாம் சொல்லி அந்த பிசினஸ பத்தி தெரிஞ்சுக்கிறோன்னு கூட எனக்கு தோணல. சரி ஏதோ ஒண்ணு சொல்ற, அதை நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற ஆர்வம் கூட எனக்கு இல்லவே இல்லை. அந்த சமயத்துல ஒரு 1 month 2 month 3 month இருக்கும். அந்த மாதிரி போன்ல வந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பாப்பேன். பார்த்தப்ப நான் எந்த ஒரு அதுக்கு ரெஸ்பெக்ட்மே பண்ணல. திடீர்னு ஒரு நாள் எங்க வீட்டுக்காருக்கு கால் பண்ணி, மாமா இந்த மாதிரி ஒரு அப்ப சின்ன சின்ன இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க, துவாரா சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுக்காருக்கே கால் பண்ணி, மாமா அக்கா வீட்டுல தானே இருக்காங்க, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன், மொபைல்ல தான், வேற எங்கேயும் போகல. ஏன்னா அவங்க எடுக்கும்போது பசங்க 2 குட்டி பசங்க. நானே அந்த வாய்ப்பை எடுத்திருக்கப்ப, கண்டிப்பா அக்கா வீட்டுல தானே இருக்காங்க, பசங்க 2 வெளியில போயிட்டாங்க, நீங்க ரெகுலரா வேலைக்கு போயிருவீங்க, இந்த டைம்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதோ ஒண்ணு இன்கம் எடுக்கிறதுக்காக வரட்டும்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து சொன்னது வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து, நாங்க சம்பாதிக்க வரணும் வரலையோ, அவங்க எங்க வீட்டுக்காரர் நினைச்சது என்ன அப்படின்னா, சரி ஓகே வந்து எங்க வீட்டுக்கார அம்மாவை சேர்த்து விட்டு அவ்வளோ இன்கம் எடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. சரி ஓகே பாக்கலாம், நான் ஜாயின் பண்ணி விடுறதுக்கு ரெடியா இருக்கேன், அவங்க பண்ணுனாங்கன்னா ஓகே, உங்க அக்கா தானே நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து வீட்டுல சொன்னாங்க, மாதிரி துவாரா போன் பண்ணுச்சு, பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்கு கேட்டுச்சு அப்படின்னு. எனக்கு பயம், நான் மொபைல்ல எதுவுமே பண்ண தெரியாது, மொபைல்ல தான் வேலைன்னு சொல்றாங்க, எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி விருப்பம் இல்லாம சொன்னேன். ஓகே மேம் உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு மேம். ஸோ சாரி டேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மேம் கேட்ச் ஃபோன் கால் கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. ஸோ கண்டிப்பா மக்களை எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வாய்ஸ் கேக்குதாங்க சிஸ்டர்? எஸ் சிஸ்டர். ஓகே ஓகே, சாரி சிஸ்டர். ஓகே, அந்த மாதிரி சொல்லிதான் நான் அந்த பிசினஸ் வந்து அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே வந்து வந்து மானா இருந்தாங்க. நான் வந்து சிவகங்கையில இருந்தேன், 17 கிலோமீட்டர் உள்ள தொலைவு தான். அப்ப நான் ஆபீஸ்க்கு வரேன், நீங்க வாங்க, ஐடி போறதுக்கு முன்னாடியே ஆபீஸ்க்கு வரேன் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். போனப்ப நம்மளுடைய இன்னைக்கு சரவணன் சார் 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. எனக்கு பிசினஸ் கூட மேம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது மேடம். இருக்குதா? இல்ல மேம், பிரேக் ஆகுதா செய்யுது. ராஜேஷ் மேம் உங்க வாய்ஸ் கேட்கல மேம். ஸோ பாருங்க டேஸ், பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கு. நம்மளோட பிசினஸ்க்கே மெயின் நெட்ஒர்க் தான். பட் ஆனாலும் மேம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல நெட்ஒர்க் சரியாவே கிடைக்கல. ஸோ மேம் நீங்க ஒரு நல்ல நெட்ஒர்க் இருக்க பகுதியா இருந்துட்டு இந்த செகண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். ஏன்னா வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கு. நிறைய லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ பிரேக் ஆகுதுன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க.
ராஜேஷ் மேம் அவைலபிளா இருக்கீங்களா? ஸோ பாருங்க மக்களே, நம்ம கையில இருந்த போனை வச்சு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதுலயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்ஷன் கொடுக்கறதுக்கு மேம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணி சார் மேம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே சாரி, என்னன்னு தெரியல. இன்னைக்கு நானும் 2 இயர்ஸா அந்த நெட்டுல இருக்கேன், பிசினஸ்ல இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை, லீவ் ஆகி போனதே இல்லை. என்னன்னு தெரியல, இது ஒரு தடைகள் நினைக்கிறேன். சாரி சாரி லீடர்ஸ். ஓகே, எனக்கு இந்த பிசினஸ் கொடுத்தது ஓகே. நான் ஆஃபீஸ்க்கு போனேன், ஐடி போடாமையே போனேன். அந்த ஒரு இடத்துலதான் எனக்கு ஜீனா சிஸ்டரும் சரவணன் சாரும் இந்த பிசினஸ் எனக்கு கொடுத்தாங்க. அங்க புரிஞ்சுச்சா உடனே நான் பிசினஸ் எடுத்துட்டேனா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏதோ சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. நம்மளுடைய ஜீனா சிஸ்டர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, உங்களுடைய தேவைகளுக்காக கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி பசங்களுக்கு சின்ன சின்ன தேவைகளுக்கெல்லாம் நம்ம இதுல எடுக்கலாம், நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் நிறைய எனக்கு புரிய வச்சாங்க. ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப 1 வீக் சென்று சிஸ்டர் மறுவாரம் வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது ஓகே சிஸ்டர், நாளைக்கு புதன்கிழமை நீங்க ஐடி போடுங்க, நல்ல நாள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணினாங்க. ஃபோன் பண்ணப்ப அதுக்கு முன்னாடியே எனக்கு சிஸ்டர் வந்து துவாரா சிஸ்டர் பிசினஸ் கொடுக்கும் போதே கான்ஃபரன்ஸ் கால்லாம் போட்டு பேசியிருக்காங்க. எனக்கு ஜீனா சிஸ்டர், சென்னையில இருக்கிறவங்க போனா சிஸ்டர், அவங்கெல்லாம் எனக்கு பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் எனக்கு புரிதல் இல்லாம தான் எதுவுமே நான் அவங்களுக்கு பதில் சொல்லலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே இவர்கிட்ட கேட்டேன். அவங்க சார் வந்து 780 கான்செப்ட்ல போட்டு எனக்கு டிராயிங் போட்டு காமிச்சாங்க சரவணன் சார். அந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சு. ஓ, இத்தனை எடி போட்டா இவ்வளவு எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அந்த இடத்துல. இப்படி சொல்றாங்க சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுல வந்து ஓகே ஓகே கேக்குதா சிஸ்டர்? எஸ் மேம். 380 போட்டா இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு எங்க வீட்டுக்கார்ட்ட வந்து சொன்னேன். சொன்னப்ப நான் அந்த அளவுக்கு புரிதல் சொல்லலை எங்க வீட்டுக்கார்ட்ட. அப்ப எங்க வீட்டுக்காரு டைரக்டா துவாரா சிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு எங்க வீட்டுக்கு வந்தோடனே சார் சொன்னது மாதிரியே வந்து வீட்டுல வந்து டிராயிங் போட்டு காமிச்சாங்க எங்க வீட்டுக்கார்ட்ட துவாரா சிஸ்டர். அப்ப வந்து சரி ஓகே, இப்போதைக்கு ஒரு 380ல போட்டு டிராவல் பண்ணட்டும் அக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 380 போட்டு 380 எப்படி போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல நம்மளுக்கு லேடிஸ் அப்படின்றவங்களுக்கு அடிஷ்னல் தோடு அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு தான் 10,800 ரூபாய்க்கு மறுவாரமே ஜீனா சிஸ்டர் துவாரா சிஸ்டர் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போய் டைரக்டா தான் அந்த ஒரு 10,800 போட்டு 380 சென்ட் பண்ணி தான் இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் அப் பண்ணேன். ஸ்டார்ட் அப் பண்ணதுக்கு அப்புறம் ஜூம் லிங்க்ல எப்படி வரணும் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே எனக்கு ஆஃபீஸ்லேயே துவாரா சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப வந்து மார்னிங் காலையில 6 மணி 5:50க்கே லிங்க் ஓப்பன் ஆயிரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து நம்மளுடைய இன்னைக்கு ஆல் சீரியஸா இருக்கிறவங்க நம்மளுடைய ஆதி சார், சரவணன் சார், மகாராஜன் சார், இவங்க தான் போஸ்டிங் பண்ணுவாங்க. ட்ரெயினரா வந்தவங்க நம்மளுக்கு இப்ப விபி சாரா இருக்கிற கிருஷ்ணன் சார் தான் ட்ரெயினரா வந்தாங்க. அவங்கள வெல்கம் பண்ணும் போதே வந்து நம்ம சாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிபிஆர் இருந்து இன்னைக்கு ட்ரெயினரா வர்றாங்க அப்படின்ட்டு அவங்கள அவ்வளோ ஒரு இதா பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துலயே என்ன அப்படின்னா ஓகே சார் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இவ்வளவு நாலேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றது மாதிரி அந்த இடத்துல சார் வந்து பேச ஆரம்பிச்சோடனே நோட்டு கை பேனா அந்த மாதிரி எடுத்துட்டு உட்காந்துருவேன். எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாத நல்ல ஒரு காமனா இருக்கிற வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இடத்துல உட்காந்து சார் சொல்ற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சதை எழுதி வச்சுக்குவேன். கிருஷ்ணன் சார் சொல்றத ரெகுலரா அவர் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்ல சொல்ல எனக்கு அவருடைய மீட்டிங் அப்படின்றத எனக்கு அந்த மார்னிங் மீட்டிங்கே அவாய்ட் பண்ணாத அளவுக்கு இன்னைக்கும் நான் மார்னிங் மீட்டிங்கை எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்தாதான் நான் மிஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் அட்டன் பண்ணி ஓகே சார் இவ்வளவு நாலேஜ் கொடுக்குறாங்க, 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க, அப்ப அவருக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும் நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னு
பிடிச்சி ஓகே அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நான் இந்த பிசினஸ்ல நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படின்றதோட புரிதலோட டிராவல் பண்ணினேன். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசினஸே பிடிக்காம எங்க வீட்டுக்கார ஐடி போட்டு தள்ளப்பட்ட பர்சன் தான் நானு. என்னுடைய அந்த இடத்துல ஒரு சுயநலமோட சொல்லலாம். என்ன அப்படின்னா ஓகே நமக்கு தேவையானத இதுல சம்பாதிக்கலாம். லேடிஸ்க்கு வந்து பொதுவா என்ன ஒரு ஆசை இருக்கும், ஒரு வெளியில நீட்டா போகணும்னா ஒரு saree, சின்ன சின்ன நகைகள், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஓகே அப்பாடா நம்ம வீட்டுக்காரரை டிபெண்ட் பண்ணாம நமக்கு தேவையானதை எல்லாமே இந்த இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆசை வந்துச்சு. இதுல நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தேன். அதுக்கப்புறம் 480 போட்டு எனக்கு கொஞ்சம் புரிதலோட 480 போட்டு 780 டிராவல் பண்ணினேன். குவிக்ஸார்ட் அச்சீவர் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்டை முடிச்சேன். 3 மந்த்துக்கு அப்புறம் தான் அதை முடிச்சேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய மதுரை ஈவெண்ட்டுக்கு ரொம்ப ஆர்வமா உடனே துவாரா சிஸ்டர்கிட்ட வந்து ஈவெண்ட்டுக்கு காசு கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா கிருஷ்ணன் சாரு நம்மளுடைய ஆல் சிடிஸ் எல்லாருமே ஜூம்லயே தானே பாக்குறோம் பேசுறோம், நேரடியா போகணும், இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, சார்லாம் எப்படி அவங்ககிட்ட எல்லாம் போட்டோ எடுத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி ஆர்வமா குவிக்ஸார்ட் அச்சீவர் முடிச்சுட்டு அந்த ஒரு ரெகனேஷன் வாங்குறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல எங்க வீட்டுக்காரையும் கூட்டிக்கிட்டு போறதுக்காக என்னுடைய குவிக்ஸார்ட் அச்சீவ்மெண்ட் முடிச்ச இன்கம்ல அவருக்கு பேண்ட் சட்டை, அது ரொம்பவே இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் சொல்லுவாங்களே அதெல்லாம் மறக்கவே முடியாது லீடர்ஸ். அவருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். அதை எடுக்கிறதுக்கு கடையில போய் இருந்துகிட்டு என்னுடைய அப்ளை இன்னைக்கு துவாரா சிஸ்டருக்கு கால் பண்ணி நான் என்னுடைய இன்கம்ல அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் நான் ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி ஹாப்பியா அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். எடுத்தும் கொடுத்துட்டேன். என்னோட அவரும் வந்துட்டாங்க. 2 பேர் தான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் ரெகனேஷன் வாங்குறதுக்கு அந்த இடத்துல போய் குவிக்ஸார்ட் அச்சீவர் அப்படின்ற சர்டிபிகேட்டு இதை வாங்கினோம். அந்த இடத்துல எங்க வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப வந்து 100 பேருக்கு மேல அச்சீவர்ஸா போறோம் இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு. அன்னைக்கு நாங்க ஸ்டேஜ்ல நின்றத பார்த்தீங்கன்னா அதிகமாலாம் இல்ல, ஒரு 8-9 பேர் தான் குவிக்ஸார்ட் அச்சீவர் அப்படின்ற ரெகனேஷனே அந்த இடத்துல வாங்கினோம். அந்த இடத்துல ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. இன்னைக்கு அச்சீவர்ஸ் பேசுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது, அவ்வளோ அச்சீவர்ஸ் வராங்க உள்ள. அன்னைக்கு மைக்க கொடுத்து பேசுங்கன்னு சொன்னப்ப எல்லாம் பேச முடியாம பேசணும். நான் ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம செய்தி பண்ணதுனால பேசணும். ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் அது. அதுக்கப்புறம் சிஎல் அப்படின்றப்ப எல்லாம் 6 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு நான் போஸ்டிங் முடிக்க. குவிக்ஸார்ட் முடிச்சு நான் எப்படி அச்சீவ்மெண்ட் முடிச்சுன்னா ஃபேஸ் வேல்யூல என்னுடைய ரிலேட்டிவ்ல வந்திருந்தாங்க, அதை வச்சு முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். இந்த பிசினஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா ராஜலிசி மேம், உங்களோட வாய்ஸ் கேட்கல மேம். கேக்குதுங்களா? எஸ் மேம், இப்ப கேக்குது. ஓகே சிஸ்டர். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள், நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் நம்மள நிறைய ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த ரிஜெக்ஷன் பண்றதெல்லாம் காதுல கொடுத்து வாங்காதீங்க. எந்த மாதிரி ரிஜெக்ஷன் அப்படின்னா, எனக்கு வந்த ரிஜெக்ஷன் என்ன அப்படின்னா, ஜாயின் பண்ணிட்டோம், நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 1 மந்த் ஆகுது, 2 மந்த் ஆகுது, 3 மந்த் ஆகுது, அந்த மாதிரி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்ப வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விசேஷங்களுக்கு போவோம் இல்லைங்களா. அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கோ நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது நிறைய பேர் இப்ப 2 நாள் 3 நாளைக்கு கூட நம்ம சிஸ்டர் என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா?
எஸ் சிஸ்டர் இப்பதான் கேக்குது. ஓகே ஓகே சிஸ்டர், சாரி சிஸ்டர், என்னாச்சுனே தெரியல. சாரி லீடர்ஸ். ஓகே, இப்ப நான் 2 days முன்னாடி கூட நம்ம ஆதி சார் எடுத்தாங்க. யார் யாருக்கு அவங்கவுங்க ரிலேட்டிவ்ல எல்லாம் ஐடி போட்டு வரல அப்படின்றதெல்லாம் ஹேண்டில் பண்ணி கூட ஒரு சில லீடர்ஸ்கிட்ட அவங்களுடைய அந்த ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நான் அந்த பிசினஸை எடுத்து நம்ம ரிலேட்டிவ்க்கு போகலாம். சில பேர் இப்ப என்னைய அவாய்ட் பண்ணுனாங்க, பேச மாட்டேன்றாங்க, போன்ல பிளாக் பண்ணிட்டாங்க, இந்த பிசினஸ் தான் கூட நாம வீட்டுக்கு போனோம்னா வெளியேன்றாங்க அப்படின்றது நிறைய லீடர்ஸ் ஷேர் பண்ணாங்க. எனக்கு எந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதாவது வெளிப்படையா சொல்லிட்டா கூட நம்மளுக்கு இந்த பர்சன் இந்த கேரக்டர்ன்றதை தெரிஞ்சுக்கிறலாம். சிஸ்டர், என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் மேம். ஓகே ஓகே, அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கும் போது எதுவுமே கேட்க மாட்டாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப மனசு வலிக்கும். அந்த இடத்துல நம்ம பிசினஸ் எடுத்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டோம், ஓரளவுக்கு சின்ன சின்ன இன்கம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மள இந்த பிசினஸ் எப்படி இருக்கு, இதுல நான் ஜாயின் பண்ணா என்ன வரணும் அப்படின்றத கூட யாரும் கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற மனசு வேதனை, அது அந்த இடத்துல வெளியில சொல்ல முடியாத வேதனையா இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ண பர்சன் தான் நானு. அதுக்கப்புறம் யாருமே ஒர்க் பண்ணாம துவாரா சிஸ்டர்கிட்ட வந்து கேட்டேன். எனக்கு வந்தவங்க யாருமே ஒர்க் பண்ணல. அடுத்து நான் போட்ட காசை எடுக்கணும், ஏன்னா 780 போட்டிருந்தேன். சிஸ்டர், என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? எஸ் சிஸ்டர் இப்பதான் கேக்குது, ஒரு 1 செகண்ட் கேட்கல. சரி, ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே, அந்த மாதிரி நான் கேட்டப்ப ஓகேக்கா, நீங்க அன்னோன் பர்சன்ல எடுத்து பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, நான் அந்த இடத்துல இன்கம் எடுக்கணும் அப்படின்றது மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப ஒரு வைராக்கியம். போட்ட காசை எடுக்கணும், ஏன்னா கஷ்டப்பட்ட போட்ட காசை எடுக்கணும் அப்படின்றது மாதிரி அன்னோன் பர்சன்ல பேசினேன்னா ரொம்ப அதாவது ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேருக்கு அந்த மாதிரி பேசுவேன். ரெகுலரா பிஓம்ல எப்படி பார்த்தாலும் 1-2 பர்சனை உட்கார வச்சிருவேன். உட்கார வச்சு அவங்க பாதி கேட்பாங்க, பாதி போயிருவாங்க. பிஓம்ல முடிச்சதுக்கு அப்புறம் கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியரை நான் பார்த்தப்போ மேம் உங்க வாய்ஸ் கேட்கல. கேக்குதா? எஸ் மேம். அந்த மாதிரி ஒரு 78 பேர், நான் அன்னோன் பர்சன்ல 78 பேர் பேசி 78வது பர்சன் தான் எனக்கு விஜயகுமார் சிஸ்டர் அப்படின்றத இன்னைக்கு வந்து அவங்க டிஎல் அப்படின்னு டீம் லீடர் போஸ்டிங்ல இருக்காங்க. அவங்க வந்து அந்த சிஸ்டர் வந்து ஒரு 3 month ஃபாலோ. இன்னைக்கு வந்து ஐடி போட்ட உடனே நம்ம பேசுறவங்க அது யாருக்குமே அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காது. நம்ம வந்தவங்க பேசி நம்மளுக்கு மேல உள்ள லீடர்ஸ், ஐடி டீம் லீடர், அந்த மாதிரி ஒரு 3 பேர் 2 பேர் ஃபாலோப்ல இருந்தா மட்டும்தான் அவங்க ஐடியா கன்வெர்ட் ஆவாங்க. அந்த மாதிரி எனக்கு விஜயகுமார் சிஸ்டர், நானு, துவாரா சிஸ்டர் அண்ட் புவனா சிஸ்டர் சிஸ்டருடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் இப்பதான் கேக்குது. என்னாச்சுன்னு தெரியல சிஸ்டர், சாரி சிஸ்டர்.
ஓகே, அந்த மாதிரி எனக்கு வந்த பர்சன் தான் அவங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டீம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிஏ போஸ்டிங் முடிக்கும் போது 7 AD வந்து 15 AD நான் மாத்திக்கிட்டேன். நான் பசங்க ரெண்டும் பெரிய பசங்க. துவாரா சிஸ்டர் 15 AD போட்டு டிராவல் பண்ணுங்கக்கா, தம்பிங்க 2 பேரும் பெரிய பசங்க ஆயிட்டாங்க, நாளைக்கு அவங்க படிச்சுட்டு கூட இந்த பிசினஸ சூப்பரா எடுத்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 15 AD டிராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் சிஎல்ன்ற போஸ்டிங், டிஎல் அது மாதிரி பண்ணினேன். அதுக்கப்புறம் பிளாட்டினம் டீம் லீடர் முடிச்சு நான் ரெகக்னேஷன் வாங்க போறப்ப இந்த இடத்துல பிசினஸ்க்கு வந்து எல்லா இடத்துலயும் எல்லாருக்குமே மேம் உங்களோட வாய்ஸ் கேட்கல மேம். சிஸ்டர் எஸ் மேம், இப்ப கேக்குது. ஓகே சிஸ்டர், சாரி லீடர்ஸ். எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு, அதாவது எல்லா விதத்துலயும் தடைகள் வரும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப ஹஸ்பண்ட் எடுத்தா ஒய்ஃப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஒய்ஃப் எடுத்தா வீட்டுக்கார் வேணான்னு சொல்லுவாங்க, பசங்க பிள்ளைங்க எடுத்தா பேரண்ட்ஸ் இது படிக்கிற வேலையை விட்டுட்டு இது என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்றத ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ரிஜெக்ஷன் அப்படின்றத நம்ம வீட்டுக்குள்ளேயே சொல்லுவாங்க. எனக்கு எந்த மாதிரி ரிஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பசங்க சொல்லல, எங்க வீட்டுக்காரர் சொல்லல, எங்க வீட்டுக்காரர் தான் எங்க பிசினஸ் எடுத்து ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரிஜெக்ஷன் தடைகள் எந்த விதமா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம். ஸோ சாரி டேஸ் பார்த்தீங்கன்னா மேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. மேம் உங்களோட வாய்ஸ் கேட்குது மேம். கேக்குதா சிஸ்டர்? சக்சஸ் சரிங்கிறது ரொம்ப ஒரு சோகமான இதுல போய்கிட்டு இருக்கு. சாரி லீடர்ஸ், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வந்ததே இல்லை. சாரி. எனக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி ரிஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வீட்டுல எதுவுமே இல்லை, நிறைய மெடிசன், அது பையனுக்கு வீட்டுல எல்லாருக்குமே ஒவ்வொரு ரீதியா வந்து கை காலு அந்த மாதிரிதான். பையன் விழுந்து பிராக்சர் ஆகி விழுந்துட்டான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட். அதோட நானு சும்மா இருந்தவங்க கையில பிராக்சரு இந்த மாதிரி. ஆனா வாய்ஸ் சிஸ்டர் இப்பதான் கேக்குது மேம். மறுபடியும் 1 செகண்ட் பிரேக் ஆயிடுச்சு மேம். ஓகே சிஸ்டர், அதான் என்னாச்சுன்னே தெரியல சிஸ்டர், சாரி. இந்த மாதிரி எனக்கு வீட்டுல நிறைய ப்ராப்ளம், மெடிசன் வகையான ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனா நான் எதையுமே இதனாலதான் நான் இந்த பிசினஸ் ஸ்டாப் பண்ணுவேன், என்னுடைய டீம்மேட்ஸை விட்டு கொடுத்துருவேன், அவங்களுக்கு ஒரு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றத நான் இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த மாதிரி மைண்ட் தாட்ல போனதே இல்லை. எல்லாருமே வந்து வீட்டுல ஒரு ப்ராப்ளம், வீட்டுல ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அத சாக்கு வச்சு இன்னைக்கு நம்ம அந்த பிசினஸ் ஒரு நாள் மீட்டிங்ல வராம டீம்மேட்ஸ் பேசாம அந்த மாதிரி நிறைய மேம் உங்களுக்கு மறுபடியும் மியூட் ஆயிடுச்சு மேம். தடைகள் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய ரீசன் வந்து நம்ம லீடர்ஸ் வந்து சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நான் இன்னைக்கு மீட்டிங் வரல, நான் டீம்மேட்ஸ் கிட்ட பேசல அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. நான் இன்னி வரைக்கும் எந்த ஒரு ரீசனுமே சொல்லவே மாட்டேன். அது அப்ளைன் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வீட்டுல இந்த ப்ராப்ளம் அப்படின்றத நான் சொல்லி தெரியப்படுத்துவேன்.
அதுக்கப்புறம் என்னுடைய பிசினஸ் ரீதியாவோ இந்த ஒரு ஸ்ட்ரகிளா வந்து நான் கொண்டுட்டு வந்ததும் இல்லை. அதே மாதிரி இடத்துல வந்து எல்லாருமே வந்து யாருக்குமே பிசினஸ் கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஏதோ ஒரு விதத்துல வந்து தடைகள், ரிஜெக்ஷன் அப்படி. சிஸ்டர் வாய்ஸ் கேட்கல சிஸ்டர். ராஜேஷ் மேம், உங்க வாய்ஸ் கேட்கல மேம். சிஸ்டரோட வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் சிஸ்டர், இப்ப கேக்குது. ஓகே சிஸ்டர். அந்த மாதிரி இதுக்குள்ள யாரு எந்த ரிஜெக்ஷன் வந்தாலும், ஃபேமிலி ரீதியா இருந்தாலும், இல்ல மத்தவங்கள நம்மள சுத்தி மக்கள் என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல யாருமே காது கொடுத்து வாங்குறீங்க. பிசினஸ் எடுத்துட்டோம், சூப்பரா இந்த இடத்துல அழகா நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கையில கிடைச்சிருக்கு அப்படின்றத நினைச்சு ஒவ்வொருத்தவங்களும் கான்பிடண்டா பண்ணுங்க. பிசினஸ் எடுத்துட்டீங்க, பிசினஸ் எடுத்ததை வந்து நம்ம இவங்ககிட்ட போய் கொடுக்கலாம், இவங்ககிட்ட கொடுக்க கூடாது அப்படின்றது மாதிரி நம்மளுடைய மைண்ட் தாட்ல நிறைய பேத்துக்கு நிறைய விதமா யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை யாருமே இந்த ஒரு இடத்துல யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதுக்கும் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம் நம்ம வீட்டுல இருந்து சிஸ்டர் வாய்ஸ் கேட்கல சிஸ்டர். ராஜேஷ் சிஸ்டர், உங்க வாய்ஸ் கேட்கல. சிஸ்டர், உங்க வாய்ஸ் கேட்கல சிஸ்டர். என்னுடைய வாய்ஸ் சிஸ்டர் விட்டு கேக்குது சிஸ்டர். திடீர்னு விட்டு விட்டு கேக்குது சிஸ்டர். சிஸ்டர் கிளியரா இன்னும் கேக்குது. ஒரே இடத்துலதான் இருக்கிறேன்பா. கேக்குதுங்களா? ஓகே சிஸ்டர், கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி நம்ம இப்ப பிசினஸ் எடுத்துட்டோம், நிறைய ஸ்ட்ரகிள் வருதுன்றதை யோசிக்கிறீங்க. யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க கூடாதா அப்படின்றத நம்மளுக்குள்ளே நாமளே ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். அந்த முடிவை எப்படி அதை மாத்துறதுக்கு அப்படின்றத ஒரு ரீசனே இந்த இடத்துல நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, கோவிலுக்கு போறோம், பிரசாதம் எடுத்துட்டு போறோம், வீட்டுல இருந்து செஞ்சு பிரசாதம் எடுத்துட்டு போறோம். அந்த கோயில்ல வந்து சுவாமிகிட்ட ஐயருக்கு வந்து சுவாமிகிட்ட படையல் வச்சுட்டு அந்த பிரசாதத்தை படையல் வச்சுட்டு நம்மகிட்ட ரிட்டர்ன் மீதத்தை கொடுத்துருவாங்க. அந்த பிரசாதத்தை வந்து நம்ம கொடுக்குற இடத்துல வந்து நம்மளை சுற்றி மக்களுக்கு ஒரு 10 பேரோ 20 பேரோ பிரசாதத்தை வாங்க வருவாங்க பாத்தீங்களா? அந்த பிரசாதத்தை கொடுக்கும் போது உள்ள இருக்கிற பிரசாதத்தை வயசானவங்க வாங்குவாங்க, குழந்தைங்க வாங்குவாங்க, இல்ல வெளியில இருக்கிறவங்க உள்ளவங்க வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்க போர்சன்ட்ட இந்த பிரசாதத்தை இவங்களுக்கு கொடுப்போம், எங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சா கொடுப்போம் அப்படி நினைக்கவே மாட்டோம். ஏன்னா கோயில் பிரசாதம் நம்மளுக்கு வேண்டுதலுக்காக பண்ண பிரசாதம் எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்றது மாதிரி அந்த இடத்துல கொடுப்போம். அதே மாதிரி இந்த பிசினஸ வந்து நாம கொடுக்குற இடத்துல இருக்கும். அது சார் அடிக்கடி சொல்லுவாங்க, கொடுக்குற கை எப்பயுமே ஓங்கி நிக்கணும், வாங்குற கை எப்பயுமே தாழ்ந்திருக்கணும்னு. அதே மாதிரி நம்ம இந்த பிசினஸ கொடுத்து ஒவ்வொருத்தவங்களையும் சக்சஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் நாங்கள் கொடுக்குறோம். அவங்க யாருமே அவங்களுடைய நஷ்டத்துக்கோ லைஃப் சிஸ்டர், உங்க வாய்ஸ் மறுபடியும் கட் ஆயிடுச்சு சிஸ்டர். கேக்குதாப்பா இப்ப? எஸ் சிஸ்டர். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி அந்த நம்ம பிரசாதத்தை கோயில்ல வந்து யாராருக்கு விருப்பம் இருந்து விருப்பம் இல்லாம எல்லாருக்கும் எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த பிசினஸ் நம்மளை சுத்தி இருக்கிற மக்களுக்கு இந்த பிசினஸ கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா நல்ல விஷயத்தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கே நம்ம தயங்கணும், யோசிக்கணும், பயப்படணும் எதுவுமே இந்த இடத்துல அந்த மாதிரி கொடுக்க வேணாம். இப்போ ஒரு ரிஜெக்ஷன் வருது, ஸ்ட்ரகிள் வருது, இந்த
பிசினஸ்ல அப்படின்றத, இந்த இடத்துல ஒரு சக்சஸ் ஷேரிங் அப்படின்றத ஒரு காலையில இருந்து நான் அவ்வளவு ஒரு ஆர்வமா எனக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு இதை விட என்ன ரொம்ப பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறவங்களுக்குமே ஸ்ட்ரகிள் ஆகி பேசணும் அப்படின்னா அவங்க மக்கள் எப்படி எடுத்துக்கிறவாங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சத என்னுடைய லைஃப்ல இந்த பிசினஸ்ல எப்படி வந்தேன், எப்படி நான் ரிஜெக்ஷன் பண்ணினேன், எல்லாமே எல்லா விதமாவே ஒரு பிக்ஸார்ட், சிஎல், டிஎல், பிளாட்டினம் டீம் லீடர் அந்த மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா எனக்கு அந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இந்த பிசினஸ் சூப்பரா எடுத்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைய வந்து பர்சனையுமே ஒரு ரொம்ப ஒரு பாண்டிங்கா இருந்து சிஸ்டர் பிரதரா நினைச்சு இந்த இடத்துல என்னால என்ன பண்ண முடியுமோ அதை அத்தனையும் என்னுடைய டீமர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது என்னுடைய சிஸ்டர் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சிஸ்டர் உங்க வாய்ஸ் கேட்கல சிஸ்டர். ராஜலட்சுமி சிஸ்டர் உங்க வாய்ஸ் வந்து கேட்கல சிஸ்டர். ஓகே சிஸ்டர், என்னுடைய ஷேரிங்க இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். ஓகே, மக்களுக்கு இது எனக்கு என்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கேன், மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஷேரிங்கை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ டு ஆல் லீடர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேம்க்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்திருக்குன்னு கண்டிப்பா இங்க உள்ள எல்லா லீடர்ஸ்க்குமே தெரியும். ஸோ அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்ஷனா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ நிறைய இடத்துல பிரேக் ஆனாலும் சூப்பராகவே அவங்களோட ஷேரிங்ஸை கொடுத்துருந்தாங்க. அவங்க கடந்து வந்த பாதையுமே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம பிசினஸ்ல மட்டும் ஸ்ட்ரகிள் இல்லாம இந்த ஒரு சக்சஸ் ஷேர்லையும் பார்த்தீங்கன்னா மேம்க்கு ஸ்டார்டிங்ல இருந்துமே நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரா ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் சூப்பராகவே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ண நம்மளுடைய மகேந்திரன் சாருக்கு பார்த்தீங்கன்னா நான் அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சார் உங்களோட மெயின் ஸ்கிரீன்ல அன்மிட் ஆப்ஷன் காட்டும் சார். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். இன்னைக்கு ராஜலட்சுமி மேம் சக்சஸ் ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. அவங்க கடந்து வந்த பாதையை எப்படி சொன்னாங்க, கடந்து வந்தது எவ்வளவு கஷ்டமான பாதை அப்படின்றது இருக்கும். ஆனா இன்னைக்கு நெட்வொர்க்கு பிரச்சனைனால எவ்வளவு பிரச்சனையா இருந்து அதை வெளியில போய் நிறைய ஷேரிங் கொடுக்க நினைச்சிருப்பாங்க. டவர் ப்ராப்ளம்னால அவங்க கொஞ்சம் தான் ஷேரிங் பண்ணனாலும் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு மேடம். அதாவது கோயில்ல படைக்கப்பட்ட பிரசாதத்தை, அதாவது ஒரு இறைவனுக்கு ஒரு பிரசாதம் படைக்கிறது மாதிரி அந்த பிரசாதத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பிசினஸ் ஒப்பிட்டு பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையிலேயே சூப்பரான ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ சார். ஸோ எம்பேர் பெனிஸ் டீம்ல இருந்து நம்ம சத்யா மேம் உங்களுக்கு நான் அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மேம். எஸ் மேம், ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். கண்டிப்பா happy evening, ராஜலட்சுமி மேம்க்கு மனமார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லணும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் கண்டிப்பா நான் அதை தவிர்த்துட்டு வந்து கண்டிப்பா சக்சஸ் ஷேரிங் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க, ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. கண்டிப்பா ரொம்ப நேரமா மேம்க்கு நானும் பாக்குறேன், ஒவ்வொரு டைமும் நானும் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஆடியோவே கனெக்டே ஆகல, ஆனா கனெக்ட் ஆகாமலும் பேசுனாங்க. ஸோ சத்யா மேம் உங்களுக்கு மறுபடியும் அன்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன் மேம். மேம் மியூட்ல தான் மேம் இருக்கு. கேட்கலீங்களா? என்னோட வாய்ஸ் கேட்கலீங்களா? உங்க வாய்ஸ் கேட்கல. சாரி மேம், ஒரு ஃபோன் வந்துருச்சு. கண்டிப்பா பிரபஞ்சம் வந்து பெரிய தடைகளுக்கு அப்புறமும் ஒரு சக்சஸ் ஷேரிங் கொடுக்க வச்சிருக்கு. கண்டிப்பா நம்முடைய ராஜலட்சுமி மேம்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். செக்ஷன் சூப்பராகி போச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். வாய்ப்புக்கு நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்களே சூப்பரா ஃபீட்பேக் கொடுத்தீங்க.
ஸோ கண்டிப்பா மக்களே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமா மகேந்திரன் அண்ணாவும் ஸோ சத்யா சிஸ்டரும் சூப்பராகவே இந்த செக்ஷனை கவனிச்சிருந்தாங்க. எதுக்காக சொல்றேன்னா நிறைய டைம் பாத்தீங்கன்னா மேமோட வாய்ஸ் கேட்கலாம் போது இந்த 2 சார் மேமே சூப்பரா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் அண்ட் மேம் ஆர் சார். ஸோ எம்பையர் விஷன் டீம்ல இருந்து கதீரா பேகம் சிஸ்டர் உங்களுக்கு நான் அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சிஸ்டர் குட் ஈவினிங் சிஸ்டர். சிஸ்டர் உங்க Good evening, ஹோஸ்டிங் sister. சூப்பரா இருந்துச்சு. நம்ம சிஸ்டர் எங்க சிஸ்டர் ராஜலட்சுமி சிஸ்டர் வந்து எவ்வளவு தடை வந்தாலும் சரி இன்னைக்கு நான் கொடுத்தே தீருவேண்டான்னு சொல்லி எங்க சிஸ்டர் கொடுத்தாங்க. சூப்பரா கொடுத்துருந்தாங்க. நிறைய டைம் வாய்ஸே கேட்கவே இல்லை. அப்படி இருந்துமே நான் ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோட ஈடிஸ் தான் நான் இதுல சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது கடைசியா சொன்ன பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது கோயில் பிரசாதம் மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்மளுடைய இதை வந்து கொடுக்கணும், ப்ரெசன்டேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர். யாருன்றதே பார்க்காதீங்க, யாருனாலும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு தடவை சாரீஸ் நிறைய நினைச்சிருந்துருப்பாங்க சிஸ்டர். ஆனா இன்னொரு தடவை கண்டிப்பா ஒரு 12 o'clock செக்ஷன்ல வந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா 12 o'clock செஷன்ல மேம் வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ எம்பையர் விஷன் டீம்ல இருந்து எம்கே ராஜேஷ் சாருக்கு வந்து நான் அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். ஹாப்பி இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜலட்சுமி மேடோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்கன்னு சொல்லி இந்த இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய நேரம் வந்து நெட்வொர்க் வெளியில் போய் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அவங்களால வந்து ஆனால் எந்த இடத்துலையும் அவங்க வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரியே பேசினாங்க. ஆனால் அந்த வாய்ஸ் பிரேக் எங்க இடத்துல அவங்க கொஞ்சம் இது வரைக்கும் நெட்வொர்க்கே எனக்கு வந்து இது ஆனதே இல்லை அப்படின்னு சொன்னா கூட அந்த பேசுறதுல எந்த ஒரு தொய்வு இல்லாமல் அப்படியே பண்ணாங்க. ஆனால் இதே இது வந்து நெட்வொர்க் மட்டும் நமக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச்சா வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போ கடைசியா பேசின சிஸ்டர் மாதிரியும் இன்னொரு ஸ்பீச் வந்து இது வந்து எந்த ஒரு தடை இல்லாம கொடுத்தா ரொம்ப வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி மேடம் சொன்ன அந்த மோட்டிவேஷன் அந்த இது அந்த பிரசாதம் கொடுக்கறது நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுக்குறோம். யாரு கேட்கறாங்க கேட்கலையோ நாம வந்து பாகுபாடு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மேடம். தேங்க்யூ மேடம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த இடத்துல நம்ம ராஜலட்சுமி மேமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா இங்க உள்ள ஒவ்வொரு ஐடியாஸுமே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே சூப்பரா கவனிச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களே சூப்பரா ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ நம்மளோட லாஸ்டா ஹேண்ட் பண்ற நம்மளோட எம்பையர் பீனிக்ஸ் டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா கார்த்தி அண்ணா நினைக்கிறேன். ஸோ உங்க ஃபுல் நேம் தெரியலனா ஸோ உங்களுக்கு நான் அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மேம் வந்து அவங்களுடைய கடந்த பாதைகள் எல்லாத்தையும் சொன்னாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுடைய ஐடியும் மூவ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து இந்த ஒரு 2 years-ஆ இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மூலியமா இவ்வளவு தூரம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களுடைய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தும் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இதுல வந்து அவ்வளவு தூரம் இது வந்து யாரு தெரிஞ்சும் தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துமே வந்து இப்போ இவ்வளோ டவர் இஷ்யூவா இருந்தும் அவங்க வந்து எந்த இது இல்லாம வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே திரும்ப வந்து அது வெளியே போயிட்டும் திரும்ப உள்ள வந்து அவங்க எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மோட்டிவா தான் இருந்தது. ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டும் அவங்க இந்த ஒரு ஜாப்பை எடுத்து பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா எல்லாருக்குமே ஒரு மோட்டிவா தான் மேம் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். உண்மையிலேயே சூப்பரா செக்ஷனை கவனிச்சு சூப்பராகவே ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா மக்களே உள்ள எல்லா லீடர்ஸுமே கண்டிப்பா இந்த ஒரு செக்ஷன்ல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய விஷயம் கத்துக்கிட்டாலும் கண்டிப்பா ஒவ்வொரு விஷயமாவது சூப்பரா கத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? கண்டிப்பா இந்த இடத்துல நிறைய மக்கள் உள்ள வராம இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயத்துல இருந்து உங்களுடைய வாய்ஸ் நோட்டாவோ அல்லது ரிட்டன் நோட்ஸாவோ உங்களுடைய இண்டிவிஜுவல் குரூப்ல போடுங்க. கண்டிப்பா எல்லா மக்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய சூப்பரான ஷேரிங் கொடுத்த நம்மளுடைய மேம்க்குமே கூட தேங்க்யூ சொல்லிட்டு நம்மளுடைய செஷன் கூட என்டர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டைமே ரொம்ப இல்லை மக்களே. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சூப்பரா ஒரு ஷேரிங் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ நான் எல்லாருக்குமே அன்மிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நம்ம மேம்க்கு உண்மை தேங்க்யூ சொல்லிட்டு கூட நம்மளோட செஷன் கூட என்டர் பண்ணிக்கலாம். Thank you.